வணக்கம் மக்களே, போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ்ல உள்ள பார்ட் 6 வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கான கணக்குகள் எல்லாமே RS அகர்வால் புக்ல இருந்து ரெஃபரன்ஸா கொண்டு வந்த கணக்குகள் தான். அதனால ஆல்மோஸ்ட் நீங்க எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்ல, தாராளமா அதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்போ கணக்குள்ள போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. A boat covers 24 km upstream and 36 km downstream in 6 hours, while it covers 36 km upstream and 24 km downstream in 6.5 hours. The velocity of the current is அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தமிழ்ல வாசிக்கிறதுக்கு பதிலா இங்கிலீஷ்ல வாசிச்சதை இப்ப தமிழ்ல கதையாவே சொல்லிடுறேன். நீங்க தமிழ் கொஸ்டின் வாசிக்கணுங்கிற அவசியமே இல்லை, சரிங்களா? வேணும்னா நீங்க வாசிச்சு பாத்துக்கோங்க. சரி, என்னங்கிறத சொல்லிடுறேன். அதாவது ரெண்டு டேட்டா கொடுத்திருக்காங்க, சரிங்களா? ஒரு போட் இருக்கு, அது அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம். அந்த கதை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி, முதல்ல டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு ஆறு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆறு ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு, ஒரு மனுஷனோ ஒரு போட்டோ இருக்கிறாங்க, சரிங்களா? அதுவும் அந்த ஆத்துலதான் என்ன செய்யுது, பயணிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படின்னா அப்போ அந்த ஆறு போற டைரக்ஷன்லயே அந்த போட்டோ அந்த மனுஷனா போனாங்க அப்படின்னா அதுதான் டவுன் ஸ்ட்ரீம்னு சொல்லுவோம், சரிங்களா? அப் ஸ்ட்ரீம் அப்படின்னா ஆறு ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு, அந்த ஆறு போற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டா ஒரு மனுஷனா ஒரு போட்டோ டிராவல் பண்ணாங்க அப்படின்னா ஆப்போசிட்டா டிராவல் பண்றதுதான் என்ன சொல்லுவோம், அப் ஸ்ட்ரீம்னு சொல்லுவோம். அப் ஸ்ட்ரீம் அப்படின்னா அகெயின்ஸ்ட் தி ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க. டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா அலாங் தி ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதாவது அப் ஸ்ட்ரீம் அப்படின்னா மேல்நிலை, டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா கீழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சரிங்களா, தமிழ்ல. சரி, இப்போ டைரக்டா கணக்குள்ள போயிடலாம். ரெண்டு டேட்டா கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா சொல்ல அப்படி எழுதிடுறேன். ஒரு போட் இருக்கு, அது அப்ஸ்ட்ரீம் மேல் நிலையில போவேல, அதாவது என்ன டிஸ்டன்ஸ்ல போயிட்டு இருக்கு போச்சு அப்படின்னா 24 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல போயிருக்கு, சரிங்களா, அப்ஸ்ட்ரீம்ல. அது மட்டும் இல்லாம டவுன் ஸ்ட்ரீம்ல அது கவர் பண்ண டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 36 கிலோமீட்டர். சரி, அப்போ போயிட்டு அப்ஸ்ட்ரீம் போயிட்டு வர்றதுக்கான அந்த டோட்டல் டைம், டவுன் ஸ்ட்ரீம் அப்ஸ்ட்ரீம் ரெண்டுத்துக்குமான டைம் அது என்ன எடுத்துக்கிச்சு அப்படின்னா டோட்டல் டைம் 6 மணி நேரம் எடுத்துக்கிச்சு. இது ஒரு டேட்டா, சரிங்களா? இன்னொரு டேட்டா என்னன்னு கேட்டீங்கன்னா, அதே போட்டு அப்ஸ்ட்ரீம்ல 36 கிலோமீட்டர், சரிங்களா? அப்ஸ்ட்ரீம்ல அதோட டிஸ்டன்ஸ் 36 கிலோமீட்டரும், டவுன் ஸ்ட்ரீம்ல அதோட டிஸ்டன்ஸ் 24 கிலோமீட்டரையும் எவ்வளவு நேரத்துல கவர் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதுவும் டோட்டல் டிஸ்டன்ஸ் போயிட்டு வர்றதுக்கான டோட்டல் டிஸ்டன்ஸ் தனித்தனியா அப்ஸ்ட்ரீம்க்கு இவ்வளவு நேரம் கவர் பண்ணிருக்கு, டவுன் ஸ்ட்ரீம்க்கு இவ்வளவு கவர் பண்ணிருக்கு தனித்தனியா கொடுக்கல. அந்த போட் போயிட்டு வர்றதுக்கான டோட்டல் டைம் தான் என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னா 6.5 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். நம்மளுக்கு கடைசியா என்ன கேட்டாங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் த கரண்ட், அதாவது கரண்ட்னா என்னது, அந்த நீரோடை, அந்த நீரோடையினுடைய அந்த வேகம் என்ன அப்படிங்கறத கேட்டாங்க. இதுதான் கேள்வியாக இருக்கு, சரிங்களா? சரி, அப்ப நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, டைமும் கொடுத்துட்டாங்க, கேட்டிருக்கிறது என்னது, ஸ்பீட கேட்டிருக்காங்க, சரிங்களா? இந்த மாதிரி டிஸ்டன்ஸ், டைம், ஸ்பீடு இத பத்திலாம் வந்துருச்சுனாலே நம்மளுக்கு ஃபார்முலா என்னது, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டி இன்டு எஸ் அப்படிங்கறது தான் ஃபார்முலா, சரிங்களா? இங்க நம்மளுக்கு டோட்டல் டைம் கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன பண்ணிருங்கன்னா இந்த எஸ் எடுத்து கொண்டு போங்க. அப்ப டி பை எஸ் ஈக்குவல் டு டி அப்படின்னு சொல்லிட்டு ஆகும், சரிங்களா? ஆனா ஒரு சின்ன சேஞ்சஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா டி பை எஸ் பிளஸ் டி பை எஸ் ஈக்குவல் டு டி அதான் ஃபார்முலா. ஏன் அப்படி சொல்லிட்டு கேட்டீங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம் ரெண்டுத்துக்குமான டேட்டாவும் கொடுத்துருக்காங்க, டோட்டல் டைம் கொடுத்துருக்காங்க. போயிட்டு வர்றதுக்கான அந்த டேட்டாவை கொடுத்துட்டு டோட்டல் டைம் கொடுத்துருக்கிறதுனாலதான் இது, சரிங்களா? அப்போ இங்க டி பை எஸ் பிளஸ் டி பை எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் டி பை எஸ் அப்ஸ்ட்ரீம்கான டேட்டா ஃபுல்லா ஃபில் பண்ணக்கூடிய டி பை எஸ், செகண்ட்ல இருக்குது டவுன் ஸ்ட்ரீம்கான டேட்டா ஃபுல்லா ஃபில் பண்ணக்கூடிய அந்த டி பை எஸ் அப்படிங்கறதை மறந்துடாதீங்க, சரிங்களா? அதாவது நம்ம கிட்ட என்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம், சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் இதுதானே கொடுத்திருந்தாங்க. அப்போ டி பை எஸ் பிளஸ் டி பை எஸ் ஈக்குவல் டு டி அப்படிங்கிற இந்த ஃபார்முலால கொண்டு நம்மளுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே போட போறோம். சரி, இங்க எனக்கு அப்ஸ்ட்ரீமோட வேகம் என்னன்னு தெரியாது, டவுன் ஸ்ட்ரீமோட வேகம் என்னன்னு தெரியாது, சரிங்களா? அப்ப அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட ஒய்ன்னு வச்சுக்கிறேன், சரிங்களா? இப்ப கொண்டு இந்த ஃபார்முலா டைரக்டா போட்டுடலாம். அப்ப அப்ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸ் என்னது 24 கிலோமீட்டர் பை ஸ்பீட் என்னது எக்ஸ் பிளஸ் டவுன் ஸ்ட்ரீமோட அந்த டிஸ்டன்ஸ் என்னது 36 கிலோமீட்டர் டிவைடட் பை ஸ்பீட் என்னது y ஈக்குவல் டு டோட்டல் டைம் என்னதுங்க 6, சரிங்களா? சரி, இப்போ இந்த டேட்டாவை இதே மாதிரி ஃபில் பண்ணிடுவோமா? சரி, அப்ப ஃபர்ஸ்ட் அப்ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸ் 36 கிலோமீட்டர், சரி, அந்த ஸ்பீட் என்னது x பிளஸ் டவுன் ஸ்ட்ரீமோட அந்த டிஸ்டன்ஸ் என்னது 24 கிலோமீட்டர் டிவைடட் பை அந்த ஸ்பீட் என்னது y ஈக்குவல் டு 6 மணி நேரம், இல்லையா? இப்போ என்ன பண்ணுங்க, இப்படி மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருந்துச்சுன்னா நம்மளால சால்வ் பண்ண முடியுமா? கிடையவே கிடையாது. அப்ப என்ன பண்ணுங்க, சமபின்னமாக மாத்திரலாம். 6 × 2 12
12 பிளஸ் 1 13, 13/2 இருக்கும். அப்ப 6 1/2 நாளும் 13/2 நாளும் ஒண்ணுதான். அப்ப இங்க நான் 13/2 போட்டுக்கிறேன். சரிங்களா? சரி, இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும் டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும் கண்டுபிடிக்க போறோம். ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, எதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம்? அந்த ஸ்பீடு, எதோட ஸ்பீடு? அந்த நதி நீரோட்டத்தோட ஸ்பீடை கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? சரி, நீரோட்டத்தோட ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா 1/2 a minus b. சரிங்களா? போட்டோட ஸ்பீட கண்டுபிடிக்கணும்னா 1/2 a plus b. அந்த ஸ்ட்ரீம், அந்த கரண்ட், அந்த நீரோடையினோட ஸ்பீட கண்டுபிடிக்கணும்னா 1/2 a minus b. அது என்னங்க a b அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, a அப்படிங்கிறது டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு, b அப்படிங்கிறது அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவோம்னா, டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட்ல இருந்து அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட கழிச்சு அந்த ரெண்டால டிவைட் பண்ணுவோம். அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? அந்த ரிவரோட ஸ்பீடு கிடைச்சிரும். சரிங்களா? அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், அந்த அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் ரெண்டத்தினுடைய வேகத்தை முதல்ல கண்டுபிடிக்கிறோம். அப்படிங்கிற எதற்காண்டி அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டு ஈக்குவேஷன், இதை ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க, இதை ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டு ஈக்குவேஷனை ஏதோ ஒண்ணு சால்வ் பண்ணி தான் நம்ம கொண்டு வர போறோம். சரிங்களா? அப்ப என்ன பண்ணுவோம், முதல்ல இது ரெண்டத்தையும் கூட்டிக்கலாம். சரிங்களா? இப்போ கூட்டையெல்லாம் என்ன பண்ணுவோம் சொல்லி கேட்டீங்கன்னா, அப்ப 24/x பிளஸ் 36/x இருக்கு. அப்போ டிவைடு கீழே உள்ள அந்த ரெண்டு மதிப்பு எக்ஸா தான் இருக்கு, அதனால எக்ஸ் தான் டிவைடு கீழே வரும். அப்ப 24 பிளஸ் 36 என்னன்னு கிடைக்கும் நம்மளுக்கு? இந்த அடிஷன் எல்லாத்துக்கும் காமனாவே தெரிஞ்சிருக்குங்க. வேற வேற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷனோ எல்சிஎம்மோ எடுத்துட்டு சால்வ் பண்ணுவோம். இங்க சேம் வேல்யூ இருக்கிறதுனாலதான் டிவைடு கீழே உள்ள மதிப்பு சேமா போட்டுக்கோங்கிறது தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? சரி, அப்போ 24 பிளஸ் 36 60 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்ப இங்க 24/x பிளஸ் 36/x கூட்டினோம்னா 60/x அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா? இங்கேயும் அதே மாதிரி 36/y பிளஸ் 24/y கூட்டினோம்னா 60/y அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த 6 பிளஸ் 13/2 கூட்ட போறோம். சரி, அப்ப இப்ப தான் பாருங்க, இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணையில என்ன ஆகும்? 6 × 2 12 பிளஸ் 1 × 13 13 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்ப 12 பிளஸ் 13 25/2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்ப இங்க கூட்டினோம்னா 25/2. சரிங்களா? சரி, இப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கம் இருந்து 60 ரெண்டு பக்கமும் காமனா எடுத்துக்கலாமா? 60 காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா 1/x பிளஸ் 1/y ஈக்குவல் டு 25/2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த 60 வலது பக்கம் கொண்டு வந்து அப்படின்னா என்ன ஆகும்? 1/x பிளஸ் 1/y ஈக்குவல் டு 25/2. இந்த மல்டிபிளிகேஷன்ல இருக்கக்கூடிய 60 வலது பக்கம் போவேல டிவைடுக்கு போகும், டிவைடட் பை 60 அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்ப இங்க 5 × 5 15, இங்க 12 × 5 60 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். அப்ப கடைசியா 5/2 × 12 24 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா? அப்போ இங்க என்ன கிடைச்சிருக்கு? அப்போ 1/x பிளஸ் 1/y ஈக்குவல் டு, இதை சால்வ் பண்ணி தான் இதை கொண்டு வந்திருக்கும். அப்ப 5/24 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். புரியுதா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரிங்களா? சரி, இதை ஈக்குவேஷன் 3 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரெண்டு வேல்யூவையும் கூட்டினோமா, இப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா, ரெண்டு மதிப்பையும் கழிப்போம். சரிங்களா? இந்த ரெண்டு மதிப்பை என்ன பண்ண போறோம்? இப்ப கழிக்க போறோம். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எப்படினாலும் கழிச்சுக்கோங்க. சரிங்களா? நான் பண்ணது எப்படி என்ன பண்ண போறேன் அப்படின்னா, 2 இருக்குல்ல, ரெண்டாவது ஈக்குவேஷன்ல இருந்து முதல் ஈக்குவேஷனை கழிக்க போறேன். சரிங்களா? ஒன்னாவது ஈக்குவேஷன்ல இருந்து ரெண்டாவது ஈக்குவேஷனை கழிக்க கூடாதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உங்க இஷ்டம் தான். நீங்க அந்த மாதிரி எடுத்து பாருங்க. சரிங்களா? கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படி பண்ணேன். சரி, அப்ப என்ன பண்ணும்? 36 இடம் இல்லையா? சரி சரி இருக்கட்டும். 36/y பிளஸ் 36/x 24/y ஈக்குவல் டு 13/2. இங்க 24/x ஒன்னாவது ஈக்குவேஷன் பிளஸ் 36/y ஈக்குவல் டு 6. சரிங்களா? இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப மைனஸ் பண்ண போறோம். சரிங்களா? இப்ப மைனஸ் பண்ணல என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, 36/x மைனஸ் 24/x இது ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணல, டிவைடு கீழே எக்ஸ் தான் வரும். சரி, அப்ப 36ல இருந்து 24 கழிச்சு அப்படின்னா 12 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா? சரி, அப்போ பிளஸ் 12 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும், 12/x. சரிங்களா? இங்க என்ன பண்ணுவோம்னா, 24/xல இருந்து 36/x கழிப்போம். சரிங்களா? அப்ப டிவைடு கீழே ஒய்ங்க, சாரி ஒய். அப்ப டிவைடு கீழே இருக்க ஒய் அப்படியே தான் இருக்கும். இங்க பாருங்க, 36ல இருந்து 24 கழிக்க 12 தான் கிடைக்கும். ஆனா 36 பக்கத்துல மைனஸ் இருக்கு, பெரிய நம்பர் பக்கத்துல என்ன சிம்பிள் இருக்கோ அதான் போட, -12/y அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா? அப்ப இங்க -12/y. சரி,
அப்போ இதை கழிச்சோம்னா 13/2 மைனஸ் 6 இது என்ன கிடைக்கும்? இங்க ஓர் 13 13 மைனஸ் 6 × 2 12/2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ இதை கழிச்சோம்னா 1 அப்படி சொல்லிட்டு 1/2 அப்படி சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி, இப்போ என்ன பண்ணுவோம்னா எப்பவும் போல இந்த 12 திரும்பியும் காமனா எடுத்துக்கோங்க. இப்போ காமனா எடுத்துட்டு எடுக்கையில என்ன கிடைக்கும்? 12 1/x மைனஸ் 1/y ஈக்குவல் டு 1/2 அப்படி சொல்லிட்டு கிடைக்கும். இந்த 12 என்ன பண்ணுங்க, வலது பக்கம் கொண்டு போங்க. அப்ப என்னென்ன ஆயிரும்? டிவைடுக்கு போகும். சரி, அப்ப கடைசியா 2 × 12 24 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிரும். சரிங்களா? சரி, இப்போ இதை ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் 3ன்னு ஒண்ணு கிடைச்சிருக்கு இல்லையா? இந்த ஈக்குவேஷன் 4ன்னு ஒண்ணு கிடைச்சிருக்கு இல்லையா? அதுல 1/x மைனஸ் 1/y அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ இது ரெண்டத்தையும் நம்ம எடுத்து சால்வ் பண்ணல நம்மளுக்கு என்ன ஆயிரும்? ஒரு மதிப்பு காலி ஆயிரும். சரிங்களா? அதாவது ஒரு y அப்படியே போயிரும், நம்மளுக்கு x ஓட மதிப்பு கிடைச்சிரும். x ஓட மதிப்பு நம்மளுக்கு என்னது? x நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம்? அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடுன்னு எடுத்திருக்கோம். அதுக்கடுத்து y அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ப சொல்றேன். சரிங்களா? லைட் அதை அழிச்சுக்கிறேன், அப்பதான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு போடுறதுக்கு இல்லையா? சரி, மூணாவது ஈக்குவேஷன்ல இருந்து ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன பண்ணுவோம்? சால்வ் பண்ணுவோம். அப்போ இது கீழே எழுதிக்கிட்டுமா நாலாவது ஈக்குவேஷன், சரிங்க, மூணாவது ஈக்குவேஷன்ல இருந்து நாலாவது ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போறோம். இப்போ இது கீழே 1/x மைனஸ் 1/y ஈக்குவல் டு 1/24 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். சரி, இப்போ இதை பிளஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? இந்த 1/x பிளஸ் 1/x 2/x அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். இது ரெண்டத்தையும் கூட்டல என்ன ஆகும்? 1 பிளஸ் 1/y மைனஸ் 1/y ரெண்டும் சேர்ந்து கேன்சல் ஆயிரும் ஈக்குவல் டு 5/24 பிளஸ் 1/24 என்ன ஆயிரும்? டிவைடு கீழே ரெண்டு காமனா இருக்கு, அதனால 24 அப்படி போட்டுக்கோங்க. 5 + 1 6 அப்படின்னு சொல்லிட்டு 6/24 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்ப x ஓட மதிப்பு தான் தேவை. அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த x வலது பக்கம் கொண்டு போங்க, இந்த 6/24 இடது பக்கம் கொண்டு வாங்க. சரிங்களா? இந்த ரெண்டு அப்படியே தான் இருக்கும். 6/24 இடது பக்கம் வரல, 24/6 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் ஈக்குவல் டு x அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? இங்க 1 6 6, இங்க 3 6 சரிங்க 4 6 24. சரிங்களா? அப்ப x ஈக்குவல் டு 4 × 2 கடைசியா 8 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்ப x ஓட மதிப்பு நம்மளுக்கு இங்க என்னது? 8. சரிங்களா? சரிங்க, எழுதிக்கிறேன். இப்போ y ஓட மதிப்பு மட்டும் தெரியணும். அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த x ஓட மதிப்பை கொண்டு இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷன் 3ல கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, இல்ல 4ல கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, உங்களோட இஷ்டம். சரிங்களா? சரி, அப்ப கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணல என்ன ஆகும் பாப்போமா? 1/4 ஈக்குவேஷன்ல போடுறேன்னா 1/x க்கு பதிலாக 8 மைனஸ் 1/1/y ஈக்குவல் டு 1/24 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரி, இந்த மைனஸ் y இந்த சைடு அப்படியே இருக்கட்டும். இந்த 1/8 மட்டும் வலது பக்கம் கொண்டு வாங்க. அப்ப என்ன ஆகும்? மைனஸ் 1/8 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். திரும்பி இது எல்சிஎம்னால எடுத்துக்கோங்க, கிராஸ் மல்டிப்ளிகேஷனால பண்ணுவோம். சரி, எல்சிஎம் எடுப்போமா? 24 8 ஓர் 8 8 8 அப்போ 8 வகுத்து அப்படின்னா இங்க நான் ஓர் 8 8 இங்க 4 3 8 24 இல்லையா? அப்போ 3 × 8 கடைசி நம்மளுக்கு 24 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரி சரி, அப்ப 24 அப்படிங்கறதா எல்சிஎம். அந்த மதிப்பை கீழே போட்டுக்கோங்க. சரி, டிவைடு கீழே என்ன மதிப்பு இருக்கு? 24 இருக்கு. அந்த 24 கூட எத்தனை பெருக்குனா 24, ஆனா எல்சிஎம் மதிப்பு வருங்கிறத பார்க்கணும். 1 பெருக்குனா 24 வரும், அந்த 1 மேல பெருக்கோங்க. 8 கூட எத்தனை பெருக்குனா 24 வரும்? 3 பெருக்குனா 24 வரும், அந்த 3 மேல பெருக்கோங்க. சரிங்களா? ஒரு 3 1 × 1 1, இங்க 3 × 1 3. சரி, கடைசியா அப்போ மைனஸ் இங்கேயும் மைனஸ் 1/y தான் இருக்கு. சரிங்களா? பாத்துக்கோங்க. இங்க மைனஸ் 2/24 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இங்க ஓர் 2 2, இங்க ஓர் 2 2, 2 4, இந்த மைனஸ் கேன்சல் ஆகி கடைசியா இந்த y இந்த பக்கம் கொண்டு போங்க, இந்த 12 இங்க கொண்டு போங்க. அப்ப y ஈக்குவல் டு 12 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடும் இல்லையா? சரி, y ஓட மதிப்பு தெரிஞ்சிருச்சு. y ஓட மதிப்பு என்னது? அதாவது டவுன் ஸ்ட்ரீமோட அந்த ஸ்பீட் என்னவாக இருக்கு? 12 இருக்கு. சரிங்களா? எப்பவுமே டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் தான் என்னவாக இருக்கும்? ஜாஸ்தியா இருக்கும். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்ப என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? அந்த ரிவரோட ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க. ரிவரோட ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்னது? 1/2 அந்த a - b. a என்னது? டவுன் ஸ்ட்ரீம், b என்னது? அப் ஸ்ட்ரீம் இல்லையா? தெரியும் தானே? இப்பதானே பார்த்தோம். சரி, இப்போ 1/2 × a என்னது? இங்க 12 மைனஸ் b என்னது? 8. அதாவது டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு 12, அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு 8. இப்பதானே பார்த்தோம். சரிங்களா? அதை போட்டிருக்கேன். சரி, இப்ப இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 1/2 12 மைனஸ் 8 4 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓர் 2 2, இங்க 2 4. அப்போ 2 km/h அப்படிங்கறத ஆன்சர். ஆப்ஷன் சி தான் சரி. அப்ப எப்படி வருது அப்படிங்கறது புரியுதா? சரி, அடுத்த கணக்கு போயிடலாம். Boat goes 30 km upstream and 44 km downstream, 55 km downstream in 10 hours. இந்த இன்ஃபர்மேஷன் இருக்காதுங்க, இது மட்டும் கிடையாது. என்ன in 10 hours, அதாவது boat goes 30 km upstream and 44 km downstream in 10 hours. In 13 hours it goes 40 km upstream and 55 km downstream. The speed of the boat ஓட ஸ்பீட கேட்டிருக்காங்க in still water. சரிங்களா? சரி, கண்டுபிடிச்சிருவோமா?
சரி, முதல்ல அவங்க என்னதெல்லாம் கொடுத்திருக்காங்களோ அது அப்படி எழுதிக்குவோம். ஒரு போட் இருக்கு, அது என்ன வேகத்துல அப்ஸ்ட்ரீம்ல அது என்ன டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது அப்படின்னா 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது. டவுன் ஸ்ட்ரீம்ல அதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 44 கிலோமீட்டர் கவர் பண்ணுது. சரி, அது ரெண்டுத்துக்கும் எடுத்துக்கிட்ட டோட்டல் டைம் கொடுத்திருக்காங்க, போயிட்டு வர்றதுக்கான டைம் கொடுத்திருக்காங்க 10 மணி நேரம். சரி, இது ஒரு இன்ஃபர்மேஷன். ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்ஸ்ட்ரீம்ல அந்த போட் போகக்கூடிய வேகம் 44 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர், சாரிங்க 40 கிலோமீட்டர். டவுன் ஸ்ட்ரீம்ல அதோட டிஸ்டன்ஸ், வேகம் இல்லங்க டிஸ்டன்ஸ், அப்ஸ்ட்ரீம்ல அதோட டிஸ்டன்ஸ் 40 கிலோமீட்டர், டவுன் ஸ்ட்ரீம்ல அதோட டிஸ்டன்ஸ் 55 கிலோமீட்டர். ஆமா, அப்படி இருந்துச்சு அப்படின்னா டோட்டல் டைம் என்னவா எடுத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு 13 மணி நேரம் எடுத்திருக்கும். சரிங்களா, மேல ஃப்ரேம் பண்ண அதே மாதிரி இப்ப ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணிடலாமா? கடைசியா என்ன கேட்டிருக்காங்க, அந்த போட்டோட ஸ்பீடு என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. இதான கேள்வி. அப்ப ஸ்பீடு, டைம், டிஸ்டன்ஸ் இதெல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? d = t × s. ஆனா இங்க டோட்டல் டைம் கொடுத்திருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? d/s + d/s = t அப்படிங்கறது தான் ஃபார்முலா. சரி, ரெண்டு இன்ஃபர்மேஷனுக்குமே நம்ம ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், முதல்ல இதுல போட்டுடலாம். சரிங்களா, சரி, அப்போ அப்ஸ்ட்ரீம்கானது என்னது? 30 ஸ்பீட். சரிங்களா, அப்ஸ்ட்ரீம்கான ஸ்பீட x ன்னு வச்சுக்கிறேன், டவுன் ஸ்ட்ரீம்கான ஸ்பீட y ன்னு வச்சுக்கிறேன். முதல்ல என்ன பண்ண போறோம், அதே மாதிரி தான் x y கண்டுபிடிக்க போறோம். 30/x + 44/y = 10. புரிஞ்சிருக்கும் நம்புறேன், திரும்ப திரும்ப விளக்க வேண்டாம்ங்கறத நம்புறேன். சரிங்களா, சரி, இங்க அதே மாதிரி 40/x + 55/y = 13 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. இது ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, சரி, இப்போ அந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போறோம் முதல்ல. அப்போ 30/x + 44/y = 10 இருக்கு. இங்க திரும்ப கீழே எழுதிக்கலாம். 40/x + 55/y = 13. சரிங்களா, சரி, மேல பார்த்த மாதிரியே ரெண்டத்தையும் கூட்டி ரெண்டத்தையும் கழிச்சு அப்படி மட்டும் தான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அப்படிலாம் கிடையாது. சரிங்களா, நம்ம என்ன பண்ணணும், x y மதிப்பை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன வேணா நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா, உங்களோட கையில தான் இருக்கு. ஆன்சர் கடைசி ஒன்னா கரெக்டா தான் வரும். சரிங்களா, அதாவது கரெக்டா பண்ணிருந்தீங்கன்னா கரெக்டா வரும். சரிங்களா, ஆனா எந்த வழியில போனாலும் ஒரே ஆன்சர் தான் மேக்ஸ் பொறுத்தளவுல. சரி, இருந்துட்டு போட்டோம். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் 1 4ஆல பெருக்கிறேன், இந்த ஈக்குவேஷன் 2 3ஆல பெருக்கிறேன். என்ன ஆகும் பாருங்க, ஃபுல்லா த்ரூ அவுட்டா 4ஆல பெருக்கணும், இங்க த்ரூ அவுட்டா 3ஆல பெருக்கணும். சரிங்களா, அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா 4 × 3 12 சொல்லிட்டு அந்த 0 அப்படி போடுவாங்க /x. சரி, 4 × 44 176 சொல்லிட்டு கிடைக்கும் /y. சரிங்களா, ஈக்குவல் டு 4 × 10 40. ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன பண்ணணும், 3ஆல் டிவைட் பண்ணணும், சாரி 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 3 × 40 120/x பிளஸ் 3 × 55 165/y ஈக்குவல் டு 3 × 13 39. சரிங்களா, இப்ப என்ன பண்ணுங்க, இங்க பாருங்க, இந்த 120/x 120/x. சரிங்களா, இப்போ நம்ம இதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த x மதிப்பே அப்படியே போயிருமா? அப்போ இப்படிதான் நம்ம ஃப்ரேம் பண்ணி கொண்டு வரணும். சரிங்களா, மைனஸ் பண்ணல, இந்த 120/x 120/x அப்படியே கேன்சல் ஆயிரும். சரி, அப்ப 176/y ல இருந்து 165/y கழிக்கணும். சரிங்களா, அப்ப என்ன வரும்னு பாருங்க, 176/y - 165/y அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. டிவைட் கீழ அந்த y அப்படியே தான் இருக்கு. 176ல இருந்து 165 கழிச்சோம் அப்படின்னா 11 கிடைக்கும். சரிங்களா, +11 தான் கிடைக்கும். ஏன்னா பெரிய நம்பர் பக்கத்துல பிளஸ் சிம்பிள் தான் இருக்கு. 11/y = என்னன்னு கிடைச்சிரும். 40ல இருந்து 39 மைனஸ் பண்ணா 1 கிடைச்சிரும். அப்ப இந்த y வலது பக்கம் கொண்டு போங்க. அப்ப y னுடைய மதிப்பு நம்மளுக்கு 11 கிடைச்சிருச்சு. அதாவது y யோட மதிப்பு என்னது, இங்க நம்மளுக்கு டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கிடைச்சிருச்சு. இப்ப அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீட கண்டுபிடிக்க போறோம். இந்த ஈக்குவேஷன் 1ல கொண்டு, அதாவது இதான ஈக்குவேஷன் 1, இந்த ஈக்குவேஷன் 1ல கொண்டு போட்டு y யோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா, சரி, அப்போ 30/x பிளஸ் 44, அந்த yக்கு பதிலா 11 போட போறேன், ஈக்குவல் டு 10. சரிங்களா, அப்ப 11 11 4 11 44. சரி, அப்ப 30/x ஈக்குவல் டு 10. அந்த 4 வலது பக்கம் போய் -4 அப்படி சொல்லிட்டு ஆகும், பிளஸ்ல இருக்குது. இப்ப 30/x அப்ப 10 கூட 4 கழிச்சோம்னா 60. இந்த x, அதாவது x ஓட மதிப்பு மட்டும் தான் தேவை, அதனால x மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கணும், மிச்சம் எல்லா மதிப்பும் இன்னொரு பக்கம் கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த x மதிப்பு இருக்குல்ல, அத வலது பக்கம் கொண்டு போங்க, இந்த 6 இடது பக்கம் கொண்டு வாங்க. அப்ப என்ன ஆகும், 30/6 ஈக்குவல் டு x அப்படி சொல்லிட்டு ஆமா, 1 6 6, இங்க I 6 30. சரிங்களா, அப்போ x ஓட மதிப்பு இங்க நம்மளுக்கு 5, y ஓட மதிப்பு 11. சரிங்களா, y 11 x 5. போட்டோட அந்த ஸ்பீடு தானே தேவை. சரி, போட்டோட ஸ்பீட கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாருங்க, 1/2 × a + b. அதான் ஃபார்முலா. சரிங்களா, a ஆனது டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு பிளஸ் b ஆனது அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. சரிங்களா, சரி, இப்ப அதுல கொண்டு போட்டுருமா. இப்போ 1/2 ×
ஏயோட மதிப்புங்க நம்மளுக்கு, அதாவது டவுன் ஸ்ட்ரீமோட மதிப்பு 11 பிளஸ் அப்ஸ்ட்ரீமோட மதிப்பு 5, 1/2 இன்ட்டு 11 பிளஸ் 5 16. அப்போ ஓ 2 2, இங்க 8 2 16. அப்ப 8 கிலோமீட்டர் பெர் ஹார் அப்படிங்கறது தான் ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க, ஆப்ஷன் சி தான் சரி. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சரி, திரும்ப இங்க என்னங்கறத பாருங்க. A man can draw 40 km upstream and 55 km downstream in 13 hours. Also, he can draw 30 km upstream and 44 km downstream in 10 hours. Find the speed of the man in still water and the speed of the current ன்னு கேட்டிருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது, மேல பார்த்தா அதே தான் பாருங்க. 40 km upstream, 55 km downstream, 13 மணி நேரம் பாருங்க. 40 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம், 55 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம், 13 மணி நேரம். சரி, அப்போ இங்க 44 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம், 30 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம் 10 மணி நேரத்துல. அதே மாதிரி டேட்டா இருக்கான்னு பாருங்க. 30 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம், 44 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம், அது எத்தனை மணி நேரத்துல? 10 மணி நேரத்துல. அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? இந்த எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கிற வரைக்கும் எல்லா ஸ்டெப்பும் சேம் தான் அப்படிங்கறது தெரியுதா? ஏன்னா சேம் இன்ஃபர்மேஷன் தான் சரிங்களா. மேலைக்கும் கீழைக்குள்ள கணக்குக்கும் ஒரே இன்ஃபர்மேஷன் தான் சரிங்களா. ஆனா கேட்டிருக்கக்கூடிய டெஸ்டினேஷன் மட்டும் தான் வேற. அப்போ நம்மளுக்கு எல்லாமே இதே தான் வரும் சரிங்களா. ஈக்குவேஷன் எல்லாமே இதே ஈக்குவேஷன் தான் வரும். இதா இருக்குல்ல, என்னது 30/x + 44/y = 10, 40/x + 55/y = 13. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி நம்மளுக்கு கடைசியா அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடும் டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடும் கிடைக்கும். அதே தான் சரிங்களா. திரும்ப ரிமைண்ட் பண்ணி பாருங்க, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். திரும்ப போட இருக்கு திரும்பல. சரி, அப்ப இதுல இருந்து அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடை மட்டும் எடுத்து எழுதிக்கிட்டுமா? அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு x, டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு 11 சரிங்களா. சரி, அவங்க கேட்டிருக்கிறது என்னது? ஸ்பீட் ஆஃப் த மேன் இன் ஸ்டில் வாட்டர் அண்ட் ஸ்பீட் ஆஃப் த கரண்ட்னு கேட்டிருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் த மேன் அதாவது மேல போட்னு சொல்லியிருந்தாங்க, இங்க மேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு போட்டு ஆத்த கடந்தாலும் மேன் ஆத்த கடந்தாலும் இப்ப அதுல என்ன ஸ்பீடு தானே கேட்டிருக்காங்க, அதுல என்ன பெருசா வந்துட போகுது இல்லையா. அப்போ மேனோட ஸ்பீடு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்னதான் 1/2 a + b தான் சரிங்களா. போட்டோட ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் இது ஃபார்முலா கிடையாது, மேனோட ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஃபார்முலா தான். எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சரி, இப்போ ஸ்பீடோட அதாவது கரண்டோட ஸ்பீடு, அதாவது அந்த ஸ்ட்ரீமோட ஸ்பீடை கண்டுபிடிக்க ஃபார்முலா a - b சரிங்களா. இப்பதான் மேல போட்டோட ஸ்பீடு பார்த்தோம் 1/2 a + b. அந்த ஃபார்முலாக்குள்ள இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஏன்னா கடைசி நம்மளுக்கு கிடைச்சிச்சு 8 km/h கிடைச்சிச்சு சரிங்களா. அப்போ ஒண்ணு கிடைச்சிருச்சு, இந்த சம்முக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. இப்போ அந்த கரண்டோட ஸ்பீடை மட்டும் கண்டுபிடிக்க போறோம். அந்த நீரோட ஸ்பீடை கண்டுபிடிக்க ஃபார்முலா 1/2 a - b. அதாவது a என்னது இங்க டவுன் ஸ்ட்ரீம், b என்னது அப் ஸ்ட்ரீம் இல்லையா. சரி, அப்போ 1/2 இன்ட்டு a யோட மதிப்பு இங்க நம்மளுக்கு டவுன் ஸ்ட்ரீமோட மதிப்பு 11 - b யோட மதிப்பு 5. சரி, கடைசி 11/2 சாரி 1/2. 11ல இருந்து 5 கழிச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 6ன்னு கிடைக்கும். 2 2 மூவி 2 6, கடைசியா 3 km/h கிடைக்கும். அப்போ என்னதெல்லாம் கேட்டிருக்காங்க? மேனோட ஸ்பீடு கேட்டிருக்காங்க. மேனோட ஸ்பீடு 8 km/h. மேல பாத்துக்கோங்க எப்படி சால்வ் பண்ணணுங்கிறத. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்ட்ரீமோட ஸ்பீடு என்னது? 3 km/h சரிங்களா. கேவலமா தான் இருக்கு எனக்கே தெரியுது, ஆனா இதுதான் ஆன்சர் சரிங்களா. சரி, அடுத்து போயிடலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கணக்கு சரிங்களா. என்ன அப்படிங்கறது பாருங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலாவும் இருக்கு சரிங்களா. அந்த ஃபார்முலாவே இந்த கணக்குல சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி அந்த ஃபார்முலாவை நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம் சரிங்களா. ஆனா இது ரொம்ப முக்கியமான கணக்கு, கேட்கலாம் சரிங்களா. அடிக்கடி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனா டிஃப்ரெண்டான கணக்குகள் வரையில நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட கடமை. சரி, என்னன்னு பாருங்க. a man wishes to cross a river perpendicularly. அதாவது இப்படி ஒரு ஆறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளவு நாள் நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு போட் இருக்கு அப்படின்னா அந்த ஆத்தோட வேகத்து, அந்த ஆறு என்ன டைரக்ஷன்ல போதோ அதே டைரக்ஷன்ல போவோம். அப்படி இல்ல அப்படின்னா அந்த ஆத்தோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டா போவோம். அந்த மாதிரி நம்ம பார்த்திருப்போம். இவ்வளவு நாள் அப்படிதான் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. இன்னைக்கு நம்ம என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அந்த ஆறு இப்படி இருக்கு அப்படின்னா அந்த ஆத்தோட டைரக்ஷனுக்கு ஒரு மனுஷன் என்ன பண்றாருன்னா பெர்பெண்டிகுலரா இங்க இருந்து இங்க போறாரு, ஒரு கரையில இருந்து மறு கரைக்கு அந்த டைரக்ஷன்ல போறாரு, பெர்பெண்டிகுலரா போறாரு. ஆறு இப்படி போகுது, அவரே இப்படி போறாரு. அதுதான் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் சொல்லியிருக்காங்க. இப்ப இருந்துச்சுனாலே பெர்பெண்டிகுலர் தானே சரிங்களா. மேன் இப்படி போறாரு, ஆறு இப்படி போகுது சரிங்களா. அதுதான் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் சொல்லியிருக்காங்க சரிங்களா. Still water he takes 4 minutes to cross the river சரிங்களா. அதாவது அந்த நீரோட்டமே இல்லாம இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நீரோடையில சரிங்களா, நீரோட்டம் இருந்துச்சுன்னா தான் அது என்ன பண்ணும், அந்த மனுஷனை இந்த பக்கம் பார்க்க தள்ளும். அந்த நீரோட என்ன டைரக்ஷன்ல போதோ மனுஷன் அதை கிராஸ் பண்ண நினைச்சா அப்படின்னா அவனை என்ன பண்ணும், இந்த பக்கம் பார்க்கவே தள்ளும் இல்லையா. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த நீரோட்டம் இல்லாத அந்த நீர்ல அவனுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும்னா 4 நிமிஷம் அந்த ரிவரை முழுமையாக கடக்கிறதுக்கு எடுத்துக்குமா. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். பட் இந்த ஃப்ளோயிங் ரிவர் இதே அது ஒரு ஓடக்கூடிய
நதியாக இருந்துச்சு அப்படின்னா அவனுக்கு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவா, அதாவது 1 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக எடுத்தா 5 நிமிஷம் எடுத்துக்குமா அதே ரிவரை கடக்கிறதுக்கு. சரிங்களா, ரெண்டு டைம் கொடுத்துட்டாங்க. சரிங்களா, ஒண்ணு ஓடக்கூடிய தண்ணியில அவன் அந்த ரிவரை கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், ஓடாத தண்ணியில அவன் அந்த ரிவரை கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிற அந்த டைமை கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ரிவரோட விட்த் என்னவாக இருக்கா, 100 மீட்டராக இருக்கா. அந்த ரிவரோட அகலத்தை கொடுத்துட்டாங்க. சரிங்களா, கால் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அந்த ரிவரோட அகலம் என்னவாக இருக்கு அப்படின்னா 100 மீட்டராக இருக்கு. அப்ப என்ன கேட்டாங்க அப்படின்னா velocity of the flowing water of the river, அதாவது அந்த ரிவரோட ஸ்பீடு என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. அதுதான் கேள்வியாக இருக்கு. சரிங்களா, சரி புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்படி இருந்துச்சுனாலே ஒரு மனுஷன் இப்படி கடந்து போறான்ப்பா, பர்பண்டிகுலரா அந்த ரிவரை கடந்து போறான்ப்பா. அது மட்டும் இல்லாம ஓடுற தண்ணியில எவ்வளவு நிமிஷத்துல கடக்க முடியும், ஓடாத தண்ணியில எவ்வளவு நிமிஷத்துல கடக்க முடியும், அந்த ரிவரோட விட்டு இவ்வளவு இன்ஃபர்மேஷனை அவங்க கொடுத்துட்டு அந்த ரிவரோட ஸ்பீடு என்ன அப்படிங்கறத கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. இப்படி கேட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா x √1/t² - 1/t². சரிங்களா, இதுதான் நம்மளுக்கான ஃபார்முலா, கிலோமீட்டர் பர் ஹவர். எப்போ அந்த கரண்டோட ஸ்பீடை கண்டுபிடிக்க, அந்த ரிவரோட ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இவ்வளவு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டா. சரிங்களா, சரி இந்த ஃபார்முலாக்கான விளக்கத்தை பாத்துறலாம். இந்த x அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அந்த ரிவரோட விட்த். சரிங்களா, அதான் நம்ம x ன்னு சொல்லுவோம். t அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கரண்ட், அந்த வாட்டர்ல எந்த நீரோட்டமும் இருக்காது, அதுல ஸ்டில் வாட்டரா இருக்கும்ல, அதுக்கான டைம் தான் t ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா, அதை தான் t ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா, சரி அப்ப t என்னது 4. சரிங்களா, அப்ப t dash என்னது, அப்ப அந்த ஃப்ளோயிங் ரிவர் இருக்கும்ல, அந்த நீரோட்டம் இருக்கும்ல, அதை தான் நம்ம t dash ன்னு எடுத்துப்போம் 5. சரிங்களா, சரி இப்போ x என்னது 100. சரிங்களா, இதை கொண்டு இந்த ஃபார்முலா கொண்டு போட போறோம். ஆன்சர் வரப்போது வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா, அப்போ இதை வாசிடுவோம். ஒரு மனிதர் நதியை செங்குத்தாக கடக்க விரும்புகிறார். பாத்துக்கோங்க, ரொம்ப முக்கியமான வார்த்தை. சரிங்களா, அமைதியான நீரில் அவர் கடக்க 4 நிமிடங்கள் எடுக்கிறது. ஆனால் ஓடும் நீரில் அவர் கடக்க 5 நிமிடங்கள் எடுக்கிறது. நதியின் அகலம் 100 மீட்டராக இருந்தால் நதியின் நீரோட்டத்தின் வேகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. சரிங்களா, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி, அந்த ஃபார்முலா கொண்டு போய் எல்லாத்தையும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் போட்டுருவோமா. சரி, அப்ப x இங்க நம்மளுக்கு என்னது 100, √1/t என்னது 4 ஸ்கொயர் மைனஸ் 1/t' என்னது 5 the whole square. சரிங்களா, சரி அப்போ 100 அப்படி போட்டுக்கோங்க. √1/4² என்னது 16 மைனஸ் 1/5² என்னது 25. சரி, இப்ப கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணிக்கலாம். 100 √25 மைனஸ் 6, இது 25ங்க, 25 மைனஸ் 6 டிவைடட் பை 6, 16 × 25 400. சரிங்களா, 400. சரி, இப்போ என்ன பண்ணலாம், இந்த 100 அப்படியே போடுவாங்க. இந்த √25ல இருந்து 16 கழிச்சிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 9 அப்படி சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா, டிவைடட் பை 400 அப்படி சொல்லிட்டு இருக்கும். சரி, அப்போ 9 எப்படி எழுதிக்கலாம், 100 அப்படி போடுக்கிறேன். 9 3 ஸ்கொயர் எழுதிக்கலாமா, இந்த 400 20 ஸ்கொயர் அப்படி சொல்லிட்டு எழுதிக்கலாமா. அப்போ இந்த ரூட்டை தனித்தனியா போடுங்க. என்ன ஆகும், √3 ஸ்கொயர் டிவைடட் பை √20 ஸ்கொயர் அப்படி சொல்லிட்டு இருக்கும். இப்போ இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும், இங்கேயும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். கடைசி என்ன கிடைக்கும், 100 × 3/20 அப்படி சொல்லிட்டு கிடைக்கும். இங்க ஒரு சைவர் இங்க ஒரு சைவர் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க O 2 2 I 2 10. அப்போ 3 × 5 15 மீட்டர் பர் மினிட்ல தான் கொடுத்திருக்காங்க இல்லையா, ஆப்ஷன்ல மீட்டர் பர் மினிட்ல தான் கொடுத்திருக்காங்க. அப்போ என்ன பண்ணிக்கலாம், அவங்க கொடுத்திருக்கிறது 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் 100 மீட்டர்ஸ். அப்போ மீட்டர்ஸ்லயும் மினிட்ஸ்லயும் தான் கொடுத்திருக்காங்க. அதனால தான் அப்படியே சால்வ் பண்ணிருக்கோம். சரிங்களா, கிலோமீட்டர் பர் ஹார்ல இருக்கு ஃபார்முலால, அது மட்டும் தான் போடணுமா அப்படிலாம் கிடையாது. அவங்க क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்களோ அதை கொண்டு வந்து ஃபார்முலா போடுறாங்க. கடைசி நம்மளுக்கு மீட்டர் பர் மினிட் அப்படி சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா, எத்தனை மீட்டர் பர் மினிட், 15 மீட்டர் பர் மினிட் அப்படி சொல்லிட்டு கிடைக்கும். இதுதான் ஆன்சர், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆப்ஷன் பி தான் சரி. சரிங்களா, சரி அடுத்த क्वेश्चन போயிடலாம். இதுவும் ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டான கணக்கு. இந்த ஃபார்முலா நம்ம யாருக்குனே பார்த்திருக்கோம். சரிங்களா, சரி என்னங்கறத பாருங்க. there is a road besides a river. Two friends started from a place A, moved to a temple situated at another place B, and then returned to A again. One of them moves on a cycle at a speed of 12 km/h, while the other sails on a boat at the speed of 10 km/h. If the river flows at the speed of 4 km/h, which of the two friends will return to this place A first அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதாவது இந்த கதையை நான் அப்படியே சொல்லிடுறேன். ஒரு ரிவர் இருக்குதான். சரிங்களா, அதுதான் அவங்க கொடுத்திருக்கது அப்படி நான் கதையா சொல்றேன். சரிங்களா, ஒரு ரிவர் இருக்குது, அந்த ரிவருக்கு பக்கத்துல ஒரு ரோடு இருக்குதான். சரிங்களா, ஒரு ரோடு ஒண்ணு இருக்குதான். சரி, ஒரு ஏ அப்படிங்கிற பிளேஸ், இதுதான் அந்த ஏ அப்படிங்கிற பிளேஸ்னு வச்சுக்கோங்க. இந்த ஏ அப்படிங்கிற பிளேஸ்ல 2 பேர் நிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, சரி அந்த 2 பேர் இப்படிதான் நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க 2 பேரும் பி அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு போகணுமா. சரிங்களா, ஏன் அப்படின்னா அந்த பி அப்படிங்கிற பிளேஸ்ல டெம்பிள்
சிக்கல் ஒண்ணு இருக்குதான் சரிங்களா. சரி, அந்த 2 பேரும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா பி அப்படிங்கிற அந்த பிளேஸ்க்கு போயிருவாங்க சரிங்களா. என்ன பண்ணுவாங்க, திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு பிக்கு போயிட்டு ஏ அப்படிங்கிற பிளேஸ்க்கே வரணும் சரிங்களா. அப்போ பிக்கு போயிட்டு ஒரு பையன் என்ன பண்றான், அந்த 2 பசங்கள்ல 2 ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு பையன் என்ன பண்றான் அப்படின்னா சைக்கிள்ல வரான் சரிங்களா. சரி, அந்த ரோட்ல என்ன பண்ணுவான் அப்படின்னா சைக்கிள்ல டிராவல் பண்ணுவான் சரிங்களா. இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த ஆத்துல இருக்கக்கூடிய அந்த போட்ல டிராவல் பண்ணி ஏ அப்படிங்கிற அந்த பிளேஸை நோக்கி வருவான் சரிங்களா. இப்படி 2 பேரும் வராங்க. அப்படி வரையில அந்த சைக்கிளோட வேகம் சரிங்களா, சைக்கிளோட ஸ்பீடு என்னவாக இருக்குன்னா 12 km/h இருக்கு சரிங்களா. அது மட்டும் இல்லாம அந்த போட்டோட வேகம் என்னவாக இருக்குன்னா ஸ்பீடு என்னவாக இருக்குன்னா 10 km/h இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த தண்ணி அந்த ரிவரோட ஃப்ளோ என்னவாக இருக்குன்னா 4 கிலோமீட்டர், ரிவரோட ஸ்பீட் என்னவாக இருக்கு 4 கிலோமீட்டராக இருக்கு. இவ்வளவு இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்டு போட்ல வந்தவன் ஃபர்ஸ்ட் வருவானா சைக்கிள்ல வந்தவன் ஃபர்ஸ்ட் வருவானா, இதுதான் அவங்களோட கேள்வியா இருக்கு. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரியுதா? கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். புரியலாம் இன்னொரு ப்ளே பண்ணி பாருங்க, கண்டிப்பா புரியும். ஏன்னா தமிழ் கொஸ்டின் ஒரு வாசிடுமா. ஒரு நதிக்கரையின் அருகில் ஒரு சாலை உள்ளது. 2 நண்பர்கள் ஏ என்ற இடத்திலிருந்து புறப்பட்டு பி என்ற இடத்தில் உள்ள கோவிலுக்கு சென்றனர். பின்னர் மீண்டும் ஏ இடத்துக்கு திரும்புகிறார்கள். அவர்களில் ஒருவர் சைக்கிளில் மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறார். மற்றொருவர் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் படகில் செல்கிறார். நதியின் நீரோட்டம் வேகம், அதாவது நதியின் நீரோட்ட வேகம் மணிக்கு 4 கிலோமீட்டர் எனில் இந்த இருவரில் யார் முதலில் ஏ இடத்துக்கு திரும்புவார் அப்படிங்கறதுதான் கேள்வி. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி, அப்போ இவ்வளவுதான் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு சரிங்களா. எல்லாம் கொடுத்த அவங்க, நீரோட்டத்தோட வேகத்தையும் கொடுத்த அவங்க, அந்த பையன் என்ன செய்யறான், ரோட்ல தான் போறான். அதனால நம்மளுக்கு பிரச்சனையே இருக்காதுங்க இல்லையா, பிரச்சனையே இருக்காது. ஏன்னா ரோடு அவனை என்ன செய்யாது, ரோடோட வேகம் சேர்ந்து அவனை முன்னாடியும் தள்ளாது பின்னாடியும் தள்ளாது. ஏன்னா அவன் சைக்கிள்ல போறான். அவனோட எனர்ஜியை வச்சு இவ்வளவுதான் அவன் சைக்கிள் அழுத்த முடியுமா அந்த வேகத்துல போயிட்டு இருப்பான். நதியோட வேகத்தை கொடுத்த அவங்க அது போட் என்ன டைரக்ஷன்ல போதோ அதே டைரக்ஷன்ல போதா, அதாவது டவுன் ஸ்ட்ரீமான்னு கொடுக்கல அப்ஸ்ட்ரீமானும் கொடுக்கல. என்னது, நதி போற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல அவன் போறானா அப்படிங்கறதையும் கொடுக்கல சரிங்களா. இப்போ என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட கண்டுபிடிப்போம். இந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணுவோம்னா ஆவரேஜ் ஸ்பீட கண்டுபிடிப்போம் சரிங்களா. எதுக்குதான் நம்மளால ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்க முடியும், அந்த படகுக்கு மட்டும்தான் நம்மளால ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா. அப்போ சைக்கிளுக்கு நம்மளுக்கு எதுவுமே கண்டுபிடிக்க முடியாதா, சைக்கிளோட ஆவரேஜ் ஸ்பீடு எல்லாமே 12 கிலோமீட்டர் தான் சரிங்களா. அப்போ ஸ்பீடு, ஆவரேஜ் ஸ்பீடு எல்லாமே சைக்கிளுக்கு என்னதுதான் 12 கிலோமீட்டர் தான். புரியுதா? சரி, சைக்கிள் பிரச்சனை இங்க முடிஞ்சு போச்சு சரிங்களா. அப்ப போட் பிரச்சனைக்கு வரும் சரிங்களா. சரி, அப்போ போட்டோட வேகம் இங்க 10 கிலோமீட்டர், ரிவரோட வேகம் இங்க 4 கிலோமீட்டர் சரிங்களா. சரி, அப்போ டவுன் ஸ்ட்ரீம் சரிங்களா. டவுன் ஸ்ட்ரீம்கான ஃபார்முலானது இப்படி போட்டோட வேகமும் தெரிஞ்சு நீரோட்டத்தோட வேகமும் தெரிஞ்சுச்சுன்னா நம்மளுக்கு டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னங்கிறத பாருங்க. U plus V டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அதாவது போட்டோட ஸ்பீடையும் அந்த ரிவரோட ஸ்பீடையும் கூட்டினா டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கிடைச்சிடும். போட்டோட ஸ்பீட்ல இருந்து டவுன் ஸ்ட்ரீம், அதாவது சாரிங்க, போட்டோட ஸ்பீட்ல, இப்போ போட்டோட ஸ்பீட்ல இருந்து அந்த நதியோட ஸ்பீடை கழிச்சிட்டோம்னா அப் ஸ்ட்ரீம் கிடைச்சிடும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுதான் டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம்கான ஃபார்முலா சரிங்களா. சரி, அப்போ பாருங்க, டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம் ரெண்டுத்தையுமே கண்டுபிடிச்சிருமா. டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 10 + 4 சரிங்களா. 10 + 4 14. அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா போட்டோட வேகத்துல இருந்துதான் என்ன பண்ணும், நதியோட வேகத்தை கழிக்கணும். என்னது 6 கிலோமீட்டர் சரிங்களா. 6 km/h இதுதான் ஸ்பீடு சரிங்களா. கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இந்த போட்டோட ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாங்க இதுக்கு முன்னாடியே நம்ம இதுல இன்ட்ரோடக்ஷன் வீடியோல இதை பத்தி பார்த்தா சரிங்களா. அதாவது அந்த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த போட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 2 சரிங்களா ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த போட் ஸ்பீடு சரிங்களா. இதுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா 2 அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு இன்ட்டு டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு டிவைடட் பை அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு பிளஸ் டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. இதுதான் என்னது அந்த ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த போட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. புரிஞ்சிருச்சா? சரி, இருக்கட்டும். இப்போ இதுல கொண்டு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் சரிங்களா. சரி, அப்ப போடுவோம். நம்மளுக்கு தான் எல்லாமே தெரிஞ்சிருச்சு சரிங்களா. அப்போ 2 அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு என்னதுங்க நம்மளுக்கு 6 இன்ட்டு டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு 14 டிவைடட் பை அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு 6 பிளஸ் டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு 14. சரி, இப்போ சால்வ்
சால்வ் பண்ணா ஆன்சர் கிடைச்சிடும். அப்ப ரெண்டு இது முதல்ல என்ன பண்ணாதீங்க, மல்டிபிள் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 6 + 4 எத்தனை, 14 எத்தனை, 20 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இங்க ஓ 2 2, ஓ 2 2, 0 அப்படி போடுவாங்க, 10 கிடைச்சிடும். இங்க I 2 10, மூவி 2 6 சரிங்களா. அப்போ 14 42 கிடைக்கும், டிவைட் பை 5 சரிங்களா. இப்போ இதை டிவைட் பண்ணுவோம், என்ன கிடைக்கும், 42ல 5 கழிக்கணும். அப்போ இங்க என்ன ஆயிரும், 2 தான் எடுத்துக்கணும் இல்லையா. அப்போ 8 5 40, சரி மீதி 2 இருக்கும். இங்க ஒரு புள்ளி வச்சு இங்க ஒரு சைவர் போடுவாங்க. அப்போ 4 5 20 சரிங்களா. அப்போ 8.4 km/h அப்படிங்கிற வேகத்துல என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அந்த போட்டு போயிட்டு இருக்கும் சரிங்களா. அப்போ போட்டோட ஆவரேஜ் ஸ்பீடு 8.4 km/h, சைக்கிளோட ஆவரேஜ் ஸ்பீடு 12 km/h. அப்போ இது ரெண்டத்தையும் பார்க்கல உங்களுக்கு என்ன தெரியுது, சைக்கிள்ல போனவன் சீக்கிரமா போயிருப்பானா, போட்ல போனவன் சீக்கிரமா போயிருப்பானா, சைக்கிள்ல போனவர் தான் சீக்கிரமா போயிருப்பாரு சரிங்களா. அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறது தெரியுதாங்க. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.